Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Oppo RENO 8Z 5G இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பிரைசிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி RENO 8 and 8 Pro னு ரெண்டு ஃபிளாக்ஷிப் மாடல் அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் அதனோட லைட்டர் வெர்ஷனா இந்தியால சேல் ஆக இருக்கு. சோ RENO சீரிஸ்ல ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் அப்படிங்கறப்போ ரொம்பவே ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. பட் இன்னைக்கு நாம இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே நேரம் உங்களோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் ரிலீஸ் ஆன அப்புறமா இந்த மொபைலோட ரிவ்யூ வீடியோவும் கண்டிப்பா வரும். சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். RENO 8Z 5G இந்த மொபைல் ஆல்ரெடி தாய்லாந்துல அபிஷியல் ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைசிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்தியா லான்ச்சும் கன்ஃபார்ம் ஆகிரும். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளேன்னு வர 6.43 இன்ச் Full HD Plus டிஸ்ப்ளே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்திருக்காங்க. அதே நேரம் Snapdragon 695 ப்ராசஸரும் LPDDR4X RAM and UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் லிஸ்ட் ஆகிருக்கு. தென் SD கார்டு போடுறதுக்கான டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இங்க கொடுத்திருக்காங்க. தென் கேமரான்னு வர 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் பேட்டரின்னு வர 4500 mAh பேட்டரி, இதை ஃபில் பண்ண 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. தென் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டும், ஒருவேளை இங்க AMOLED ஸ்கிரீன் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைலோட ரிலீஸ்னு பார்க்க இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா லான்ச் ஆகிரும். பட் பிரைசிங்னு பார்க்க ஆல்ரெடி நியர்பை இதே கான்ஃபிகர்ல Vivo T1 5G இருக்கு. இதுலயும் சேம் 695 ப்ராசஸர் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல்ல என்ன டிஸ்ப்ளேன்னு மென்ஷன் பண்ணல. அந்த விதத்துல இந்த மொபைல்ல AMOLED பேனல் கொடுத்தாங்க அப்படின்னாலும் ஒரு 16K பட்ஜெட்ல தான் கண்டிப்பா கொடுக்க முடியும். ஆனா லீக்ஸ்ல இந்த மொபைலை பொறுத்தவரையில் ஒரு 70K பட்ஜெட்ல வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த மொபைல் 70K பட்ஜெட்ல வரும்பொழுது இந்த மொபைல் பெஸ்ட் சாய்ஸா கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது. இந்த மொபைல்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 695 ப்ராசஸர் 6 சீரியஸாவே இருந்தாலுமே இந்த ப்ராசஸர் Snapdragon 732 விட ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அதே சமயத்துல பவர் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த மொபைல் 732 சிப்பை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது டிஸ்பிளே அண்ட் இந்த ப்ராசஸரை வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாக்குள்ள லான்ச் ஆகும் பொழுது ஒரு 15,000 செக்மெண்ட்குள்ள வந்தது அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருக்க மொபைலுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஒரு 15K பட்ஜெட்டில் இந்தியாவில் இந்த மொபைல் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ நாமளும் இந்த மொபைலை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ கண்டிப்பாக போடலாம். அதே நேரம் இந்த மாதிரி ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆகக்கூடிய மொபைலோட ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைசிங்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.